லியோ படத்துல நான் ரெடி தான் வரவான்னு பட்டே கிளப்பின விஜய் அவர் சொன்ன மாதிரியே கட்சியை ஆரம்பிச்சு களத்துக்கே வந்துட்டாரு. ஆனா இன்னமும் அந்த பாடல் காட்சியில நடனமாடியவங்களோட சம்பள பாக்கி பஞ்சாயத்து ஓஞ்ச மாதிரி இல்லை. நடன இயக்குனர் சங்க தலைவர் தினேஷ் மாஸ்டர் மீதான குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? லியோ படத்தின் நான் ரெடிதான் வரவா என்கிற பாடல் 1000க்கும் அதிகமான நடன கலைஞர்களை வைத்து மிக பிரம்மாண்டமாக படம் பிடிக்கப்பட்டது. பாடலை நடிகர் விஜயின் ஆஸ்தான நடன இயக்குநர்களில் ஒருவரான தினேஷ் மாஸ்டர் இயக்கி இருந்தார். லியோ படத்தின் வெளியீட்டுக்கு முன்பாகவே இந்த பாடல் காட்சியில் நடனமாடியவர்களுக்கு சரிவர சம்பளம் தரவில்லை என பலரும் தயாரிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதோடு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்திருந்தனர். லியோ திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் விஜய் 2 படங்களை நடித்து முடித்த பிறகும் அந்த பஞ்சாயத்து மட்டும் இன்னும் தீர்ந்த பாடில்லை. சென்ற மார்ச் 30ஆம் தேதி இது தொடர்பாக நடன இயக்குனர் கௌரி சங்கர் என்பவர் தமிழ்நாடு திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நடன இயக்குநர்கள் சங்கத்தில் சென்று முறையிட்ட போது அதன் தலைவராக உள்ள தினேஷ் மாஸ்டரின் ஆதரவாளர்கள் கௌரி சங்கரை அடித்து விரட்டிய சிசிடிவி காட்சிகளும் வெளியானது. இதன் தொடர்ச்சியாக இந்த விவகாரம் நடன இயக்குநர்கள் சங்கத்தின் துணைத் தலைவராக உள்ள கல்யாண் மாஸ்டரிடம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தலைவர் தினேஷ் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வருவதால் அவர் பதவி விலக வேண்டும் என்கிற தீர்மானத்தை நிறைவேற்ற பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்த சூழலில் கல்யாண் மாஸ்டரை தனிப்பட்ட முறையில் சந்தித்த தினேஷ் மாஸ்டர் தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று தானே பதவி விலகிக் கொள்வதாக தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் சென்ற திங்கட்கிழமை அவசர பொதுக்குழு கூட்டி தினேஷ் மாஸ்டரை பதவி விலகும்படி நிர்பந்தித்த போது அவர் சரியான காரணத்தை தெரிவிக்காமல் தீர்மானத்தில் கையெழுத்திட மறுத்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அங்கு இருதரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி சலசலப்பாக மாறியிருக்கிறது. கல்யாண் மாஸ்டரின் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் 2 தரப்பிலும் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பெப்சி யூனியனிடம் கொண்டு சென்ற போது அதன் தலைவராக உள்ள RK செல்வமணியும் தினேஷ் மாஸ்டருக்கு ஆதரவாக செயல்படுவதாக நடன இயக்குனர் கல்யாண் குற்றம் சாட்டியுள்ளார். கேமரா எங்கே இல்லையோ வெளில கூட்டு போய் இந்த பக்கத்தில் அந்த சந்தில் போயிட்டு அங்கே போயிட்டு அவரை வச்சு அடிச்சிட்டாரு. அவர் செக்ரட்டரி இன்னும் ஒரு 2-3 பேர் வச்சு அடிச்சிட்டாங்க. ரவுடிசம் பண்ணுறாங்க. தப்பு நீங்களே பார்த்துருப்பீங்க. உங்களை உள்ளே விட்டாங்களா? இது எங்களுக்கும் யூனியன் தானே, எல்லாரும் உள்ளே போய் பேசலாம்ல, அதை விடலாம் அவங்க. தன் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்த நடன இயக்குனர் தினேஷ் லியோ பாடல் காட்சியின் படப்பிடிப்பில் 35 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக வைக்கப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டிற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். நான் ரெடிதான் வரவா பாடல் காட்சியில் மொத்தம் 1600 நடன கலைஞர்களை பயன்படுத்தியதாக தெரிவித்த தினேஷ் மாஸ்டர் சங்கத்தில் மொத்தமாகவே 800 பேர் மட்டுமே உறுப்பினர்களாக இருப்பதால் மெம்பர்ஷிப் அல்லாத 800 பேரை ஏஜென்ட்ஸ் மூலமாக பயன்படுத்தியதாக விளக்கம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கான சம்பளத்தை நான் முறைப்படி தயாரிப்பு நிறுவனத்திடம் இருந்து பெற்றுக் கொடுத்து விட்டதாக தெரிவித்த தினேஷ், உறுப்பினர் அல்லாதவர்களை ஏஜென்ட்ஸ் ஏமாற்றி சென்றிருந்தால் அதற்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியும் என்கிற நியாயமான கேள்வியையும் எழுப்பியுள்ளார். அதோடு நேற்றைய தினம் நடன இயக்குனர் சங்கத்தில் நடந்த சலசலப்புகளை வீடியோ எடுக்க வந்த பத்திரிகையாளர்களை தடுத்து நிறுத்தி ஆதரவாளர்கள் தகாத வார்த்தையால் திட்டியதற்கும் நடன இயக்குனர் தினேஷ் மன்னிப்பு கேட்டுள்ளார். இங்கே ஒரு கேமரா வச்சு அங்கே 2 பேர் 3 பேர்ட்டையும் சொன்னேன், நான் போகல, நாளைக்கு கட்டாயம் நான் தருவேன்னு சொல்லிட்டு தான் போனேன். அதுதான் முறையும் கூட. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சிடும். எல்லாத்துக்கிட்டே நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விவகாரத்திற்கு தீர்வாக விரைவில் நடன இயக்குநர்களின் சங்க தேர்தல் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதில் பதவியே வேண்டாம், விட்டால் ஓடிவிடுவேன் என சற்று நேரத்திற்கு முன்பு பேசிய தினேஷ் மாஸ்டரே திடீரென ட்விஸ்ட் அடித்து தன்னால் 4 பேருக்கு உதவ முடியும் என்றால் நானே தேர்தலில் நிற்பேன் என கூறி அனைவரையும் அதிர வைத்திருக்கிறார். நல்லா செய்யறவங்க வந்தா நான் கூட இருந்து துணையா இருப்பேன். நீங்க போட்டி அப்படி நல்லா செய்யறவங்க வரலன்னா நீங்களே நிற்பீங்களா? ஆமா.